தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவில்லை என கண்டனம் தெரிவித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. சென்னை உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரகம் முன்பாக அதிமுக தரப்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள் என அந்த கட்சியினருடைய முன்னணி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையவர்கள் திமுகவில் இருப்பதாகவும் போதைப் பொருளை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை உள்ளிட்ட அணியை சார்ந்த நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். போதைப் பொருள் மூலமாக ஈட்டப்பட்டிருந்த வருவாய் திமுக கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் பல இடங்களில் அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கோரிக்கைகளை தங்களுடைய பேனர்களில் ஏந்தியும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இளைஞர் பாசறை நிர்வாகிகள், மகளிர் பாசறை நிர்வாகிகள் என்று பலரும் இணைந்து இந்த போராட்டத்தை சரியாக காலை 10 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரகம் முன்பாக நடத்தி வருகின்றார்கள். தமிழகம் போதைப் பொருள்களின் கேந்திரமாக மாறியிருப்பதாகவும் அரசினுடைய புதிய அரசு பதவியேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கெடுவதற்கு இந்த போதைப் பொருள் பயன்பாடு மிக முக்கிய காரணமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய நபர்களுக்கும் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழகம் முழுவதும் சரியாக 10 மணிக்கு தொடங்கி இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவர்கள் தேர்தலில் ஜெயிச்சு வந்ததே திருமுள்ளு தேர்தல் மிசினில் குளறுபடி செய்து இன்று ஆட்சியை பிடித்து இன்று மேயராக உட்கார்ந்து கொண்டிருக்கிற மேயர் அவர்களை பார்த்து கேட்கிறோம். நீ கூட்டணி இல்லாமல் திருப்பூரிலே எல்லா கட்சியும் தனியாக நிற்பது என்று சொல்லி தமிழகத்திலேயும் சரி திருப்பூரிலேயும் சரி தனியாக நிற்பதற்கு திமுக தயாரா என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டோம், மாநகராட்சி மேயர் பிடிச்சிட்டோம் சொல்லி பெரிய நாடகம் பொங்கல் விழா நடத்துகிறார்கள். நொய்யல் ஆற்றங்கரையில 300 கோடி பாசறை மகளிர் குழுவினர் அனைவருக்கும் சென்னை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாவட்ட புறநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை உங்களுக்கு கையை காலை பிடித்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.